வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC Learning. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி தான். ஆல்ரெடி யூனிட் 1 அண்ட் யூனிட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் 2 பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ இருக்குது. இது வந்து பார்ட் 2 செகண்ட் பார்ட் வீடியோ. இதில் வந்து நம்ம டேட்டா மாடலிங் பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரோட சிலபஸ். அதில் வந்து நம்ம யூனிட் 1 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் 2 தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான டேட்டாபேஸ் சிஸ்டம் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேட்டா மாடலிங் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் இருக்கு இல்லையா, அது வந்து அதுக்கான தனி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே வந்து செப்பரேட் வீடியோவாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரிலேஷனல் மாடலில் இருந்து இதை வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ரிலேஷனல் மாடல் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த டேட்டாபேஸ் அஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகேவா, ரிலேஷனல் மாடல் அப்படின்னாலே கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான். ஸோ ரிலேஷன் இஸ் நத்திங் பட் அ டேபிள் ஆஃப் வேல்யூஸ். நம்ம ரிலேஷனோட அது வேறு ஏதோ ஒரு புது டேர்ம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். DBMSல வந்து நம்ம எப்படி வந்து டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த டேபிள்ஸோட நேம் தான் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ அந்த டேபிளும் அதோட வேல்யூஸும் சேர்த்தது தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி ரோ இன் அ டேபிள் ரெப்ரசன்ட் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா வேல்யூஸ். எல்லா ரோஸுமே வந்து அதுக்கான ரிலேட்டட் டேட்டா வேல்யூஸ் வந்து இருக்கும். தீஸ் ரோஸ் இன் த டேபிள் கேன் டினோட் அ ரியல் வேர்ல்ட் என்டிட்டி ஆர் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன் அப்படிங்கிறது டேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எவ்ரி ரோ இன் அ டேபிள், ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க ஒரு ரோவும் வந்து ஒரு ரிலேட்டட் டேட்டா வேல்யூஸாக இருக்கும் இல்லையா. இப்போ வந்து எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள்னால் நேம் இருக்கும், தென் அவங்களோட ஏஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து லைக் வந்து ஒரு ABC அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, XYZன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட ஏஜ் வந்து 26, இவங்களோட ஏஜ் 28 அப்படின்னா இந்த ரோ வந்து இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டேட்டா இதுதான் வந்து ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரோ தான் ரிலேட்டடாக இருக்கும். அதுதான் வந்துட்டு எவ்ரி ரோ இன் அ டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ரோஸ் இன் அ டேபிள் டினோட் ரியல் வேர்ல்டு என்டிட்டி ஆர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா, ரியல் வேர்ல்டில் இருக்கிற நம்ம டேட்டாஸை தான் அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. த டேபிள் நேம் அண்ட் காலம் நேம்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு இன்டர்பிரட் த மீனிங் ஆஃப் வேல்யூஸ் இன் ஈச் ரோ. ஸோ இந்த டேபிளோட நேம், இப்போ எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த எம்ப்ளாயிங்கிற அந்த டேபிள் நேம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நேம்னா அவங்களோட நேமை வந்து ரெப்ரசன்ட் பண்ண. நம்ம ஏனோ பீனோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லான நேம்ஸ் வந்து இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. தி டேட்டா ரெப்ரசன்டட் ஆஸ் அ செட் ஆஃப் ரிலேஷன்ஸ். இந்த டேட்டா அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு டேட்டா. இந்த ரிலேஷனல் மாடல் டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் அஸ் டேபிள். ஸோ ஒரு டேட்டாவுமே நம்ம வந்து ஒரு டேபிளாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். த ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் ஆஃப் த டேட்டா இஸ் இண்டிபெண்ட் ஆன் த வே த டேட்டா ஆர் லாஜிக்கலி ஆர்கனைஸ்டு. இந்த ஃபிசிக்கலாக நம்ம ஷோ பண்ணுறதும் லாஜிக்கலாக அது வந்து ரிலேட் ஆகிருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இட் இஸ் இண்டிபெண்ட். நம்ம எப்படி வேணால் வந்து கொடுத்துக்கலாம். அதை இப்போ ஏஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எப்படி வேணால் அதில் வந்து நம்ம ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி வேணால் இருக்கலாம். பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். Advantage of relational model in DBMS are simplicity, structural independence, use, query capability, data independence, scalability. இதெல்லாம் advantage just பார்த்துருக்கோங்க. Some popular relational database management system RDBMS வந்து பாப்புலரான RDBMS என்னென்ன அப்படின்னா DB2 அண்ட் இன்ஃபர்மேக்ஸ் டைனமிக் சர்வர். இது யாரோடது அப்படின்னா IBM. அண்ட் Oracle அண்ட் RDB வந்து Oracle. SQL சர்வர் அண்ட் ஆக்சஸ் வந்து மைக்ரோசாஃப்ட். நெக்ஸ்ட் இஸ் ரிலேஷனல் மாடல் கான்செப்ட்ஸ். இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ஈச் காலம் இன் அ டேபிள். ஒரு காலமும் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஒரு காலம் இப்போ நேம்னு இருக்குமா, அது ஒரு ஆட்ரிபியூட். ஏஜ்ன்னு இருந்தால் அது ஒரு ஆட்ரிபியூட். அவங்களோட ஃபோன் நம்பர் அப்படி இருந்ததுன்னா அது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேவா, ஆட்ரிபியூட்டுங்கிறது ஒரு காலமும் ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம். தென் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், நேம் இதெல்லாம். தென் டேபிள்ஸ். இந்த ரிலேஷன் மாடல் த ரிலேஷன்ஸ் ஆர் சேவ்ட் இன் த டேபிள் ஃபார்மெட்.
It is stored along with it entities. The table has two properties, rows and columns. Rows represents records and column represents attributes. ஓகேவா, இது வந்து attributes இந்த column. ரோஸுங்கிறது வந்து ரெக்கார்டு. ஓகேவா, அவங்களோட ரெக்கார்டு. இப்போ ஏங்கிற ஒரு எம்ப்ளாயி, பிங்கிற ஒரு எம்ப்ளாயி, சிங்கிற ஒரு எம்ப்ளாயினா இந்த ஏயோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த ரோவில் இருக்கும். ஸோ அது ஒரு ரெக்கார்ட். அகெயின் பியோட இன்ஃபர்மேஷன் இருக்கிறது, அது ஒரு ரெக்கார்ட். தென் சியோடது இருக்கிறது, அது ஒரு ரெக்கார்டு. ஸோ வந்து நமக்கு இப்போ 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கலாம். அதே மாதிரி எவ்வளோ இதில் வந்து ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3 ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன, நேம், ஏஜ், ஃபோன் நம்பர். ஓகேவா, ஸோ காலம்ஸ் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட்ஸ். தென் வந்து இதில் இருக்கிற ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து அதோட இதில் இருக்குது பாருங்கள், ரோஸ் ரெப்ரசன்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ், தென் காலம் ரெப்ரசன்ட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா, ரிலேஷனுங்கிறது இந்த டேபிள். நெக்ஸ்ட் டியூப்பிள் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ சிங்கிள் ரோ ஆஃப் அ டேபிள். இதில் வந்து இப்போ ஏயோட டேட்டா ஏ, தென் அவரோட ஏஜ் வந்து 20, ஃபோன் நம்பர் சம் வந்து 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு சிங்கிள் ரோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டியூப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சிங்கிள் ரெக்கார்டு இருக்கிற அந்த ரோவை, தட் இஸ் சிங்கிள் ரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் வந்து டியூப்பிள் அப்படிங்கிறது. ஸோ இதில் எவ்வளோ டியூப்பிள் இருக்குது அப்படின்னா 3 டியூப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு. Then relation schema. Relation schema represents the name of the relation with its attributes. Okay, அதோட attributesம் அந்த டேபிளோட நேம். இப்போ வந்து ரிலேஷன் ஸ்கீமா அப்படின்னா எம்ப்ளாயிங்கிறது டேபிள் நேம். ஓகேவா, ஸோ அதுவும் அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, நேம், ஏஜ், ஃபோன் நம்பர். ஓகே, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேஷனோட ஸ்கீமா. ஜஸ்ட் அதோட அது எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த மாடல், அந்த அவுட்டர் டிசைன் தான் வந்துட்டு ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறது. டிகிரி அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் விச் இன் த ரிலேஷன் இஸ் த டிகிரி ஆஃப் ரிலேஷன். இந்த இடத்துல நான் இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், லைக் வந்து அட்ரஸ் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த எம்ப்ளாயிங்கிற இந்த டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த டேபிளோட டிகிரி என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் நேம், ஏஜ், ஃபோன் நம்பர், அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ வந்து 4 ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்குது. 4 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிறதுனால அதுதான் வந்துட்டு டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிகிரி. டிகிரி அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னா நேம், ஏஜ், தென் ஃபோன் நம்பர், அப்புறம் அட்ரஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ டிகிரி அப்படின்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இன் விச் இன் த ரிலேஷன் இஸ் கால்டு த டிகிரி ஆஃப் ரிலேஷன். இதை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ இந்த எம்ப்ளாயிங்கிற இந்த ரிலேஷனோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி அதுதான் வந்து டிகிரி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் இஸ் கார்டினாலிட்டி அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் ப்ரெசன்ட் இன் டேபிள். இப்போ ஏபிசின்னு 3 டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி நேம், அவங்களோட ஏஜ் வந்து 20 21 23, ஃபோன் நம்பர்ஸ் லைக் வந்து ஒரு 3 ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ் அது மாதிரி கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ கார்டினாலிட்டிங்கிறது வந்து இப்போது நம்ம 3 அப்படின்னு தெரியும். ஸோ கார்டினாலிட்டிங்கிறது வந்து 3. காலம் பார்த்தீங்க அப்படின்னா காலம் ரெப்ரசன்ட்ஸ் த செட் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட். ஒரு காலம்க்கு வந்து நம்ம எவ்வளோ செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ வந்துட்டு நமக்கு இப்போது நேம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஒரு வேல்யூஸை வந்து எது ரெப்ரசன்ட் பண்ணுங்கிறது வந்து இந்த ஆட்ரிபியூட் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி ரிலேஷன் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ரிலேஷன் இன்ஸ்டன்ஸ் இஸ் அ ஃபைனைட் செட் ஆஃப் டியூப்பிள்ஸ் இன். இப்போ இந்த டைமுக்கு நமக்கு எவ்வளவு இதில் டேட்டாஸ் வந்து இதில் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரிலேஷன் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா, ரிலேஷன் கீ அப்படிங்கிறது எவ்ரி ரோ ஹேஸ் 1 2 ஆர் மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ். ஒரு ரோலையும் வந்துட்டு நமக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், 20ங்கிறது ஆட்ரிபியூட், 12ங்கிறது ஃபோன் நம்பர் அதோட ஃபோன் நம்பருங்கிறது அதோட வேல்யூ ஒரு ஆட்ரிபியூட், ஆனால் அட்ரஸ் வந்து அது ஒரு ஆட்ரிபியூட்.
ஓகேவா, இதுதான் ஒரு கீஸ் அப்படின்னு சொல்கிறது. நேமில் வந்து இப்போ ஏங்கிறது ஒரு கீ, 20ங்கிறது ஒரு கீ. Then relation attribute domain. Every attribute has some predefined value and scope which is known as attribute domain. இப்போ நேம் அப்படின்னா அதில் வந்து ஏன்னு வந்து நம்ம கேரக்டர் தான் அதை பண்ண முடியும். அதில் போயிட்டு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஏஜில் வந்து 20 தான் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் நம்ம கேரக்டர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்துட்டு ப்ரீடிஃபைன்டு வேல்யூ. அதுக்குன்னு வந்து நம்ம வேல்யூ வந்து செட் பண்ணி வைக்கிறதான் வந்துட்டு attribute domain அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு டேபிள், ஒரு ரிலேஷன். ஓகேவா, டேபிள் இஸ் ஆல்சோ கால்டு ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்துட்டு ப்ரைமரி கீ, தென் டொமைன், டியூப்பிள் ஆர் ரோ இதெல்லாம் இருக்குது. ஓகேவா, டியூப்பிள்னால் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரோ எல்லாம் டியூப்பிள்னு சொல்கிறோம். காலம்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, டேபிள் இஸ் ஆல்சோ கால்டு ரிலேஷன். இதில் வந்து நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுது. கஸ்டமர் நேம் ஒரு டொமைன், ஆட்ரிபியூட். கஸ்டமர் ஐடிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். தென் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட். டொமைன் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷனோ ஒரு ப்ரீடிஃபைன்டு வேல்யூவோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுதான் டொமைன் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் வந்து இப்போ கஸ்டமர் நேம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, அதான் நாட் நல்லாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு டொமைன் அப்படின்னு நம்ம கொடுக்கறது. ஓகே, நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா டிகிரி, நம்பர் ஆஃப் ரோஸ் தான் என்ன அப்படின்னா கார்டினாலிட்டி. இதுதான் நம்ம பார்த்ததோட ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். தென் ரிலேஷனல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னா டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ், தென் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ், ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கலாம். டொமைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுறது தான். இப்போ கஸ்டமர் நேம் வந்து வேல்யூ வந்து நல்லா இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, பேர் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு டொமைன் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது. கீ கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது an attribute that can uniquely identify a tuple. இப்போ வந்து இந்த இடத்துல கஸ்டமர் ஐடி 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கூகுளில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். 3ங்கிறது ஆப்பில் தான் அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா. ஸோ ஒன்னொன்றுக்கும் ஒரு யூனிக்கான ஒரு கீ இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அதை வச்சு நம்ம அந்த டியூப்பில் வந்து நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். டியூப்பிள் அப்படிங்கிறது என்னது, சிங்கிள் ரோ. இந்த சிங்கிள் ரோவை வந்து நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் ஐடிங்கிற இந்த யூனிக் கீயை வச்சு தான் என்ன பண்ணுவோம். இதுதான் வந்து கீ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஃபாரின் கீஸுங்கிற கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் ஃபாரின் கீனா என்னது, ஒரு டேபிளோட ப்ரைமரி கீயை நம்ம இன்னொரு டேபிளில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபாரின் கீ. இப்போ வந்து இது என்ன அப்படின்னா இவங்களோட ப்ரைமரி கீ வந்து கஸ்டமர் ஐடி, அப்படிதான் நான் ப்ரைமரி கீ. தட் இஸ் வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேவா, இந்த 1ங்கிறது கூகுளை தான் ரெப்ரசன்ட் பண்ணோம், 2ங்கிறது அமேசானை தான் ரெப்ரசன்ட் பண்ணோம், 3ங்கிறது ஆப்பில் தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ 3ங்கிறது இந்த இடத்துல ஆப்பிள் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ 3ங்கிறப்ப நம்ம கூகுள் எதுவுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணாது. அதுக்குன்னு யூனிக்காக ஒரு ஐடி இருக்குது, அதுதான் வந்து ப்ரைமரி கீ அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு இதை வச்சு இவங்களுக்கு பில்லிங் வந்து தனித்தனியாக நடக்குது. ஸோ அதில் வந்து இன்வாய்ஸ் 1 வருது, 2 வருது, 3 வருது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டேபிளோட ப்ரைமரி கீ வந்து இதுதான். ஓகே, இந்த இன்வாய்ஸ் 1ல் வந்து இந்த இன்வாய்ஸ் 1 யார் பேரில் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் ஐடி 1. இன்வாய்ஸ் 2 யாரில் இருக்குது அப்படின்னா அதுவும் கஸ்டமர் ஐடி 1 தான். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கஸ்டமர் ஐடியை யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன அப்படின்னா இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீ. ஓகேவா, ப்ரைமரி கீ ஆஃப் அனதர் டேபிளை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த இடத்துல கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபாரின் கீ. ஓகேவா, அதை ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறது தான் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம இதை வச்சு இந்த டேபிளை வச்சு இதை ரெஃபர் பண்ணிக்கிறோம். நம்ம 1ன்னா யார் அப்படின்னா கூகுள் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த கஸ்டமர் ஐடியை வச்சு இந்த டேபிளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேரில் எவ்வளோ இன்வாய்ஸ் பில்லிங் வந்து பில்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. தென் ஆப்ரேஷன்ஸ் இன் ரிலேஷன் மாடல். என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னா இன்சர்ட், டெலீட், மாடிஃபை, செலக்ட் இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். இன்சர்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்துட்டு ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிள் இது. ஓகே,
எக்ஸிஸ்டிங் டேபிள் வந்து இது மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ 4 அலிபாபா ஆக்டிவ், அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு இன்சர்ட் பண்ணுறோம். அது ஜஸ்ட் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்து இன்சர்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. இதில் வந்து ஆப்பிள் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, அதோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம ஆக்டிவாக மாற்றுறோம். அதுதான் வந்து அப்டேட். டெலீட் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆப்பிள் ஆக்டிவ் அப்படின்னு இருக்குது, அது வந்து நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேபிள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதுக்குன்னு கஸ்டமர் ஐடி மாறி இருக்கா பாருங்கள், அதுக்கான கஸ்டமர் ஐடி தான் அதுக்கு. கஸ்டமர் ஐடி 3 தான் வந்து அப்படியே டெலீட் ஆகிருக்குமே தவிர இது 3 இது போயிடுச்சு. அப்போ வந்து அலிபாபாவுக்கு 3 வந்து அசைன் ஆகிடும் அப்படி கிடையாது, அதோட கஸ்டமர் ஐடி தான் அதுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்க செலக்ட் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். கஸ்டமர் நேம் அமேசான் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரோ மட்டும் செலக்ட் ஆகி நமக்கு வந்து அது மட்டும் ஒரு தனி டேபிளாக காட்டும். இதுதான் வந்து செலெக்ஷன். ஸோ இதுதான் வந்து 4 ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன அப்படின்னா டொமைன் கன்ஸ்ட்ரெயின், என்டிட்டி கன்ஸ்ட்ரெயின், ரெஃபரன்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். டொமைன் கன்ஸ்ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து தியரிட்டிக்கலாக நிறைய இருக்குது, பட் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, டொமைன் கன்ஸ்ட்ரெயின்னா அதுக்குன்னு அது ஒரு செட் ஆஃப் வேல்யூ தான் இருக்கும். இப்போ நேம் அப்படின்னா அந்த இடத்துல கேரக்டர்ஸ் தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் அப்படின்னா அதுலேயும் கேரக்டர்ஸ் ப்ளஸ் சில நம்பர்ஸும் வந்து இப்போ நம்ம டோர் நம்பர் 25 அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏஜுங்கிறப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அதில் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். அப்படி தான் நான் நம்பர் அப்படின்னு தான் நம்ம வந்து அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். பட் நம்ம அந்த இடத்துல 17 இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. இதுதான் டொமைன் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. அதுக்குன்னு ஒரு ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ, அக்செப்டபிள் வேல்யூ இருக்கும், அதை தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுதான் வந்து அக்செப்டட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்து இப்போ வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் ஏதோ வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பெட்ரோல் விச் இஸ் ரன்னிங் ஃப்ரம் டீசல் அப்படின்னா அது டீசலில் ரன் ஆகிறது. பெட்ரோல் நம்ம வந்து அதில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுதான் அதுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஸோ அதே மாதிரி தான் ஏஜ் அப்படின்னா அதுக்கு நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது டொமைன் கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் பாருங்கள் என்டிட்டி கன்ஸ்ட்ரெயின். என்டிட்டி கன்ஸ்ட்ரெயினில் வந்துட்டு என்ன அப்படின்னா நல் வேல்யூ வந்து இருக்கக்கூடாது. என்டிட்டி கன்ஸ்ட்ரெயின்னா நல் வேல்யூ. இப்போ வந்து ஒரு பேருக்கும் ஒரு ஐடி வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐடி தான் வச்சு தான் நம்ம அதை வந்து பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ சுனில் அப்படிங்கிற அந்த நேமுக்கு எந்த ஐடியுமே வந்து அசைன் பண்ணலை அப்படின்னா அது நல் வேல்யூ. ஸோ வந்து ஒரு ப்ரைமரி கீ எப்போவுமே நல் வேல்யூவாக இருக்காது. அதுதான் வந்துட்டு என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ ரியல் டைமில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காருக்கு வந்து டிரைவர் இல்லாமல் அது ஓடுமா? ஓடாது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக டிரைவர் இருக்கணும். டிரைவர் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு என்டிட்டி இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் மாதிரி. அதுக்கான ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் பாருங்கள். இது என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஐடி வந்து 4ன்னு இருக்குது. பட் ப்ராஜெக்ட் ஐடி டேபிளில் 4ங்கிற ஒரு வேல்யூவே இல்லை. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல 4ங்கிற வேல்யூவே இல்லைங்கிறப்போ அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ இல்லாத ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறது வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின். ரெண்டுலேயுமே அந்த ஃபாரின் கீ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2 டேபிளுக்குமே வந்து காமனாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நம்ம அதை செக் பண்ணிக்கணும். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் இஸ் கீ கன்ஸ்ட்ரெயின். கீ கன்ஸ்ட்ரெயின்ங்கிறப்ப வந்து ஒரு ப்ரைமரி கீ வேல்யூ வந்து யூனிக் வேல்யூ தான் இருக்கணும். ஒரே ஐடியை வந்து நம்ம 2 பேருக்கு கொடுக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னா அதுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு தான் இருக்குமே தவிர அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம 2 வெஹிக்கிளுக்கு அசைன் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இங்கே சமன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஜெயந்தா அப்படிங்கிறவங்களுக்கும் சேம்
எஸ்டிடி ஐடி வந்து நம்ம அந்த ஐடியை ஸ்டாண்டர்ட் ஐடியை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ அது வந்து எரர் வரும். ஓகேவா? இது வந்து கீ கன்ஸ்ட்ரெயின்ட். நெக்ஸ்ட் இஸ் டிசைன். டேட்டாபேஸ் டிசைன் வந்து requirement analysis, then conceptual database design, logical database design, schema refinement, physical database design, application and security design அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்க்கு வந்து நம்ம என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் requirement analysis அப்படின்னா இட் இஸ் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டேட்டா டு பி ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். எந்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன அப்ளிகேஷன் பில்டு பண்ணணும், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து அதில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட் தான் ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இஸ் கான்செப்சுவல் டேட்டாபேஸ் டிசைன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி முடிக்கிறோமா, அதுக்கப்புறமா ஒரு ஹை லெவல் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா டு பி ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். ஹை லெவல்னால் என்ன, நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லெவலாக இருக்கிறது தான் வந்து ஹை லெவல் அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம டேட்டாபேஸில் ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். திஸ் இஸ் அ ஸ்டெப் இன் விச் ER மாடல், தட் இஸ் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் இஸ் பில்ட். ஓகேவா? இது வச்சு நம்ம ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அந்த பேஸ்ட் அந்த ரிக்குவயர்மெண்ட்டை வச்சு நம்ம பில்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் லாஜிக்கல் டேட்டாபேஸ் டிசைன். இதில் வந்து அந்த ER மாடல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் ஸ்கீமாவாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லாஜிக்கல் ஸ்கீமா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கீமா ரிஃபைன்மெண்ட்டு. நம்ம அந்த ரெடி பண்ண அந்த ஸ்கீமாவை வந்து அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நார்மலைசேஷன் யூஸ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அந்த ரிலேஷனை. நம்ம பில்டு பண்ண அந்த டேபிள்ஸோட ஸ்கீமா, ஓவரால் ஸ்கீமாவை வந்து நம்ம ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் நார்மலைசேஷன். அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைன். The design of the database is redefined further. The step may simply involve building indexes on table, clustering பண்ணுறது, தென் ரீடிசைன் பண்ணுறது. இது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் டேட்டாபேஸ் டிசைன் கீழே வரும். அப்ளிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா UML யூஸ் பண்ணி நம்ம வந்து சில செக்யூரிட்டி தென் சாஃப்ட்வேர் டிசைன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணுறது தான் வந்துட்டு அப்ளிகேஷன் அண்ட் டிசைன் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி டிசைனாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ப்ரோக்ராமிங். டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங்கில் வந்து involves designing and maintaining a database for an application. Best practice include establishing relation between different data sets and testing for errors. இதை நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதில்ல, அதை வந்து நம்ம எரர்ஸ் இருக்குதா, டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குதா, இதெல்லாமே பார்க்குறது தான் வந்து டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங்கில் அதுவும் சேர்த்து இன்வால்வ் பண்ணுறது தான். Okay, retrieving instance of data from database is another key responsibility in database programming. நம்ம எல்லா டேட்டாபேஸ் பண்ணியாச்சு, டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து அதை ரிட்ரீவ் பண்ணுறோம், எல்லாமே வந்துட்டு டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி தான். Developers use database programming to maintain and monitor an electronic database and its management system. ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணி மானிட்டர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். டெவலப்பர்ஸ் அதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ், தட் இஸ் SQL. ஸோ SQL பற்றி ஜஸ்ட்டு தியரிட்டிக்கலாக தான் இருக்குது, ஸோ ரீட் பண்ணாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து SQLங்கிறது ஒரு நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பைத்தான்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இட் இன்க்ளூடிங் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இன்டகிரேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் பிளக்இன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை அச்சீவ் பண்ணுறோம். த வெர்சாலிட்டி ஆஃப் பைத்தான் மேக்ஸ் இட் த கீ ஃபேக்டர் இன் இட் பீயிங் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் ஃபார் டேட்டா சயின்ஸில் வந்து நம்ம பைத்தானை தான் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் C# இருக்குது, அதை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. PHP இதெல்லாம் வந்துட்டு R. ஸோ R பற்றி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ரீட் அவுட் பண்ணுறதுக்கு. இதுக்கான நோட்ஸும் வந்து இந்த தட் இஸ் DBMS ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் நான் மொத்தமாக யூனிட் 2க்கு அப்படிங்கிற அந்த நோட்ஸை வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இது தியரினால் நோட் டவுன் பண்ணிக்கோங்க நோட்ஸ் வச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி.
நெக்ஸ்ட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஸ்கீமாஸ். ஸ்கீமானா நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன அப்படின்னா ஒரு அவுட்டரால் ஆர்கிடெக்சர் தான், அதோட ஓவரால் டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் டேட்டாபேஸ் ஸ்கீமா அப்படிங்கிறது. டேட்டாபேஸ் ஸ்கீமாவோட டைப்ஸ் என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஸ்கீமா வெர்சஸ் ஃபிசிக்கல் ஸ்கீமா. ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும். லாஜிக்கல் ஸ்கீமா டிஃபைன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா இட் செல்ஃப் and the relationship between the various attributes, tables and entries. அந்த structure of the data பற்றி சொல்கிறது தான் லாஜிக்கல் ஸ்கீமா. அப்புறமா அதில் இருக்கிற அந்த attributes, அந்த tables, அதோட entries, அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஸ்கீமா அப்படிங்கிறது. ஃபிசிக்கல் ஸ்கீமாங்கிறது எப்படி அந்த டேட்டா ஸ்டோர் ஆகுது, எப்படி வந்து அந்த ஃபிசிக்கலாக ஹார்ட் டிஸ்கில் வந்து அதை மேனேஜ் பண்ணுறோம் இந்த டேட்டா பேஸ் ரன் ஆகும்போது அப்படிங்கிற அந்த மெயினான ஒர்க்கிங் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்கீமா அப்படிங்கிறது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்கீமா வந்து லிட்டில் டிஃப்ரெண்ட் அண்ட் இஸ் லார்ஜ்லி டிபெண்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாஜிக்கல் ஸ்கீமா. ஓகேவா, ஃபிசிக்கல் ஸ்கீமா எப்போவுமே லாஜிக்கல் ஸ்கீமாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அதோட அந்த ஸ்ட்ரக்சர் அதோட எப்படி அதோட ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரீவ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஸோ வந்து ஃபிசிக்கல் ஸ்கீமா வந்து லாஜிக்கல் ஸ்கீமாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன் MongoDB திஸ் இஸ் அக்காம்ப்ளிஷ்டு பை கிரியேட்டிங் மங்கூஸ் மோட். However, with MySQL will use SQL to construct a database with tables. ஓகேவா, MySQLல நம்ம SQL யூஸ் பண்ணி டேபிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், டேட்டாபேஸை டேபிள்ஸ் யூஸ் பண்ணி. டேட்டாபேஸ் ஸ்கீமா டிசைன் அப்படிங்கிறது இஸ் டிபெண்ட் ஆன் த லாங்குவேஜ் அண்ட் த சாஃப்ட்வேர் யூ ஆர் யூஸிங் அஸ் வெல். ஸோ அந்த டிசைன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜும் அந்த சாஃப்ட்வேர் பொறுத்து தான் வந்துட்டு டேட்டாபேஸோட ஸ்கீமா டிசைன் வந்து இருக்கும். ஒரு லாங்குவேஜ்க்கும் சாஃப்ட்வேருக்கும் அது வந்து டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ NoSQL அப்படிங்கிறது there are however two noteworthy designs that can affect your schema. First is non-relational, that is NoSQL database such as MongoDB. ஓகேவா, NoSQL database like வந்து MongoDB. These database do not use relational schemas to structure data and many would argue that the schema is not needed for this due to their nature. இது வந்து relational schemaவே வந்து யூஸ் பண்ணாது. There are those who will posit the schemas are needed even more due to their non-relational nature. இந்த non-relational நேச்சர்னாலே சில பேர் வந்து அதை வந்து இன்வால்மெண்ட்டோட தட் இஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அதை வந்து சில பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க, சில பேர் வந்து டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. தென் யூ ஹாவ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் லைக் MySQL, SQL, PostgreSQL. These databases are relational and require schema to use with any real success. ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு நம்ம ரிலேஷனல் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் SQL ரிலேஷனல், the relational database are different and require a schema. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஸ்கீமா தேவைப்படுது. MySQL, the term database and schema are interchangeable. MySQL பொறுத்தவரையில் டேட்டாபேஸ் அப்படிங்கிறதும் ஸ்கீமாங்கிறதும் interchangeable, ரெண்டுமே வந்து சேம் தான் அப்படிங்கிற ஒரு மீனிங். We defining a relational database in MySQL, you can substitute either term and get the same result. நம்ம வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு வந்து நம்ம MySQL வந்து டிஃபைன் பண்ணுறோன்னா நம்ம எய்தர் டேர்ம் தட் இஸ் டேட்டாபேஸும் ஸ்கீமாவும் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாற்றி யூஸ் பண்ணாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SQL அண்ட் NoSQL பார்க்கலாம். SQL அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். தட் இஸ் வந்து ஃபிக்ஸட் ரோஸ், காலம்ஸ், ஒரு ஸ்டாட்டிக் ஸ்கீமா அந்த மாதிரி இருக்கிறது வந்து SQL. NoSQL அப்படிங்கிறது அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதில் வந்து ஃபிக்ஸடான ஒரு ஸ்கீமா இருக்காது. டைனாமிக் டைமில் வந்து அதோட ஸ்கீமா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தென் இதில் வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கும், இதில் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இது எந்த மாதிரி இடத்துக்கு சூட்டபிள் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ட்ரான்சாக்ஷன். NoSQL வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா பிக் டேட்டா அனாலிசிஸ்க்கு. இது வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது SQL வந்து பெஸ்ட் ஃபார் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். NoSQL வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து MongoDB அண்ட் Cassandra வந்து ஃபார் NoSQL. இதுதான் வந்து ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ER டயக்ராம்ஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது. அதோட லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ பாருங்கள்.
தென் வந்து ரிலேஷ்னல் மாடல் பார்த்தாச்சு, கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தோம், தென் லாங்குவேஜஸ் ஆல்ரெடி இருக்குது, டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங் பார்த்தோம், தென் ரிலேஷ்னல் டேட்டா பேஸ் ஸ்கீமாஸ் வந்து பார்த்துருக்கோம். ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா அண்ட் ரிலேஷ்னல் கேல்குலஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் அதில் வந்து நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக வரதுனால அதில் வந்து நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா பற்றி பார்க்க போகிறோம். அதோட டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் to get more videos like this. If you like this video, please like it and share it with your friends. Thank you everyone.